ஒரு என்ஜிஓ ஃபண்ட் வாங்குறாங்க ஃபாரின்ல இருந்துன்னா அதற்கான சரியான கணக்கை டிரான்ஸ்பரண்டா இங்க டெல்லியில இருக்கிற ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட்ல தான் எல்லாரும் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும், அந்த அக்கௌண்ட்ல எல்லாரும் கணக்கு வழக்குகளை சரியா காட்டணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 5 கேட்டகரியில பிரிக்கிறாங்க. எஜுகேஷன், எக்கானமி, ரிலீஜியன், சோசியல் சர்வீஸ் அண்ட் கல்ச்சுரல், 5 கேட்டகரியில பிரிக்கிறாங்க. இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, இதுக்கு முன்னாடியும் இப்படி கேட்டகரி இருந்தது. ஆனா அதுல ஒரு என்ஜிஓ வந்து அவங்கள அதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க இப்ப ஒரு எஜுகேஷன் போட்டிருக்கவங்க எஜுகேஷன் மட்டும் தான் பண்ணணும், நீங்க ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது அப்படின்றத இப்ப வந்திருக்க ஆக்ட். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்ததுல எப்படின்னா, அவங்க எஜுகேஷன் ஏதோ ஒரு கேட்டகரி போட்டுட்டு அவங்க சோசியல் சர்வீஸும் பண்ணுவாங்க, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியும் பண்ணுவாங்க, இந்த மாதிரி மாறி மாறி இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்ஜிஓ ஆரம்பிச்சீங்கன்னா என்ன கேட்டகரியில பண்ண போறீங்க, அந்த கேட்டகரி ஒர்க்கை மட்டும் தான் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இருக்க என்ஜிஓஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அது எப்படி நீங்க இது பண்ணலாம், நாங்க வந்து ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் வச்சிருக்கோம், அதே நேரம் நாங்க வந்து ஒரு ஸ்கூலும் வச்சிருப்போம், அதே நேரம் நாங்க வந்து ஒரு மெடிக்கல் வச்சிருப்போம், ஒரு ஹாஸ்பிட்டலும் வச்சிருப்போம், அப்ப நீங்க வந்து நாங்க வந்து சோசியல் சர்வீஸ்லயும் வருவோம், நாங்க வந்து ரிலீஜியன்லயும் வருவோம், இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது மட்டுமல்லாமல் நிறைய கிறிஸ்துவ என்ஜிஓக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய அரசோட முக்கியமான நோக்கமே வந்து மதமாற்றத்தை தடுக்கணும், இது மூலியமா என்ஜிஓஸ் மூலியமா நாங்க வந்து நிறைய பேருக்கு சேவை பண்றதுனால மக்களே மனசு வந்து மதமாறி வராங்க, அப்ப இவங்களோட மெயின் அஜெண்டாவே வந்து மதமாற்றத்தை தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த என்ஜிஓஸ் வந்து டைட் பண்றாங்க அப்படிங்கறதையும் அவங்க வாயாலேயே அவங்களே வந்து ஒத்துருக்காங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க என்ஜிஓஸ் அப்படின்னால என்ன சொல்றீங்க, நாங்க தொண்டு நிறுவனங்கள், நாங்க சேவை செய்ய வந்திருக்கோம் அப்படிங்கிறீங்க. அப்ப நீங்க சேவை செய்ய வந்தவர்கள் மக்களுக்கு சேவை செய்றீங்களா, இல்ல அவங்களோட ஒரு துக்ககரமான நிலைமையை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள மதமாற்றம் பண்றீங்களா அப்படிங்கறதுதான் இங்க நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி.